வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்து ஐரோப்பிய சந்தையை இந்தியா தயாரிப்புகளால் ஆக்கிரமிக்க வேண்டும். இந்திய நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் கனிமொழி திடீர் சந்திப்பு. கூட்டணி விவகாரம், தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. பெங்களூரில் தொழில் அதிபர் வீட்டில் 18 கோடி நகைகள் திருடிய நேபாள தம்பதி கைது. சாலை விபத்தில் சிக்கி காயமடைபவர்களுக்கு 5 நாட்கள் இலவச சிகிச்சை அளிக்கப்படும். கேரளா பட்ஜெட்டில் அறிவிப்பு. தனது கார்ப்பரேட் பிரிவில் பணியாற்றும் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அமேசான் நிறுவனம் அறிவிப்பு. 2025-26 நிதி ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசு மருத்துவர்களின் 48 மணி நேர உண்ணாவிரதம் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தொடங்கியது. கூட்டணி தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம். RS பாரதி அறிவுறுத்தல். பாபநாசம் அருகே தமிழக முதல்வருக்கு கருப்பு கொடி காட்டிய 8 விவசாயிகள் கைது. பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் தலைமையில் தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெறும். கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அறிவிப்பு. ஆலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கில் 51 பேரை விடுதலை செய்து மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு. மருத்துவத்துறை ஒப்பந்த ஊழியர்களை தேர்தல் நேரத்தில் போராடுவது பேசனாகிவிட்டது என்று கொச்சைப்படுத்திய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அண்ணாமலை கண்டனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.